அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொல்லை தர்றவங்களுக்காக துஆ செய்வதா? உங்கள காயப்படுத்துறவங்களுக்காக துஆ செய்யலாமா? ஒருத்தர் நம்மை வருத்துறாங்களா? நம்மை அவமானப்படுத்துறாங்களா? அவங்களுக்காக நம்ம துஆ செய்யணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டித் தந்த வழி என்ன அப்டின்னா, நம்மை காயப்படுத்தினாலும் நாம அவங்களுடைய நல்லதுக்காக துஆ செய்யணும் அப்டின்னு. அல்லாஹ் அவங்கள திருத்துவதற்கு அது ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம துஆ நம்மையே உயர்த்தும். எவனுடைய உள்ளம் வெறி இல்லாம மன்னிக்க கூடியதா இருக்குதோ, அவன் நபியின் நெருக்கத்துல இருப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம காயப்படுத்தினவங்களுக்காக நல்லதுக்காக துஆ செஞ்சோம். அல்லாஹ் நம்ம குறைகளை மாற்றி நம்மை பாக்கியத்துக்குள்ளாக்குவனாக ஆக்குவான். மன்னிக்கிறதும், நல்லதுக்காக துஆ செய்றதும் மனதுல சாந்தியும், வாழ்க்கையில பரக்கத்தையும் தரும். அது நம்ம ஈமானின் அழகாக அமையுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.